எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ மறுநாள் இனி வயசு 34 ஆகுது. இவன் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நல்ல வசதியில் பெண் வந்தமா கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்து மதம் சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா நாடான்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா மீனம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க குடும்பம் அதை தெரிஞ்சுக்கலாம். இவங்க டிகிரி வரை படிச்சுக்கிதான் சொல்லியிருக்காங்கம்மா. படித்து முடிச்ச அப்புறம் இவங்க தனியாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சிருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு பேக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு கேக்கு பிஸ்கெட்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் பிடிச்சி ரொம்ப நல்லா ஃபீட்பேக் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு வீட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். இப்போ நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தினமும் 5-10 ஆர்டர் வந்துட்டுருக்கேன். இவங்க இதை இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் வீடியோ பண்ணி போட்டு ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சப்போர்ட்டுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஜாப் எடுத்து 2 பேர் வேலை பார்க்கறது சொல்கிறாங்க. இவங்க நல்ல இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் சென்டர் வச்சுருக்காங்களாம. இவங்க அப்பா பாடி பில்டராக சொல்கிறாங்க. தமிழ் லெவல் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களா. அப்புறம் இந்த ஜிம்மை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. இன்னும் சில வருஷத்தில் ரிட்டையர் ஆகிறாங்களாம. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்களுக்கு குழந்தை இல்லை சொல்கிறாங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி சில மாதத்தில் எங்கள் ஹஸ்பண்ட் தவறிட்டு சொல்கிறாங்கம்மா. அப்போ அதுலேருந்து இப்போ ஒரு தலைமையில் ஆந்திரையில் தான் இருக்காங்களா. இவங்க பேரண்ட்ஸ் தான் இவங்ககிட்ட பேசி இன்னொரு மேரேஜுக்கு வரும் பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு 3 கடை வீட்டு மனைகள் வச்சுருக்காங்களாம. நல்ல விசேஷ ஃபேமிலி தாம்மா இவங்க. இவங்களுக்கு ஆந்திரை இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு துணை வேணும் அப்படின்னு தான் இப்போ 2ஆம் திருமண பழகு வரம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற மாப்பிள்ளை நல்ல கேரக்டரை குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வீட்டோட மாப்பிள்ளை இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் பாலன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க மேரேஜுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க வேணும்னு நினைக்கிறாங்க. மேரேஜஸ் இவங்களே செஞ்சு வைக்கிறாங்களாம்மா. மேரேஜ் லைஃபுக்கு தேவையான எல்லாமே இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா. இவங்களை பிடிச்சிருந்து சொல்லுங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.